இது கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு என் மிக உற்சாகமான வணக்கம். உங்களுடைய அன்றாட வேலைகளுக்கு நடுவே ரொம்ப முக்கியமான, அதே சமயம் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் உங்க ஒவ்வொருத்தரோட வீட்லயும், குறிப்பா உங்க சமையலறையிலயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு ஒரு பொக்கிஷத்தை பத்தியதுன்னு சொல்லலாம். ஆமா. மிக சரியான வார்த்தை. பொக்கிஷன்தான். இத கேக்குற உங்களில் பல பேருக்கு, அதாவது இந்த அனுபவம் கண்டிப்பா இருந்திருக்கும். நடுராத்திரியில உங்களுக்கோ அல்லது வீட்ல இருக்கிற அம்மாவுக்கோ இல்ல குழந்தைங்களுக்கோ திடீர்னு கடுமையான சளி இல்லைன்னா காய்ச்சல் இல்லைன்னா தாங்க முடியாத உடல் வலி வந்துடும். ம். அந்த நேரத்துல உடனே மருத்துவமனைக்கு ஓட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். கைவசம் எந்த மாத்திரையும் இல்லாம கூட போகலாம். கரெக்ட். இல்லாம உங்களை நீங்களே காப்பாத்திக்க கூடிய அந்த திறன், அந்த அறிவு உங்ககிட்ட இருக்கா? அது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஆமா. இந்த கேள்விக்கான ஒரு அற்புதமான விடைய தேடிதான் இன்னைக்கு நம்மளோட இந்த அலசல் பயணிக்க போகுது. ரொம்ப யதார்த்தமான, எல்லார் வீட்லயும் அதாவது அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை வச்சு இந்த உரையாடலை தொடங்கியிருக்கீங்க. ம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நவீன காலத்துல நமக்கு ஒரு சின்ன தலைவலி வந்தா கூட நாம உடனே வெளியில இருந்து வர்ற ஏதோ ஒரு ரசாயன மாத்திரையை தான் நம்பியிருக்கோம். நிசமா எடுத்த உடனே மாத்திரை தான். ஆனா எந்த விதமான பதற்றமும் இல்லாம நீங்க உங்க வீட்டிலே இருக்கிற மிக சாதாரண மூலிகைகளையும் அந்த அஞ்சரை பெட்டி பொருட்களையும் வச்சு பல நோய்களை எப்படி வெற்றிகரமா குணமாக்க முடியும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமான ஒண்ணு. அதுவும் குறிப்பா இப்ப இருக்கிற வாழ்க்கை முறையில இது ரொம்பவே தேவைப்படுது. அந்த தேடலுக்கு நமக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி கிடைச்சிருக்கு. கண்டிப்பா. இன்னைக்கு நாம அலச போற மூலப்பொருள் என்னன்னா, ஒரு மிகச்சிறந்த புத்தகத்தோட அடிப்படையிலான ஒரு விரிவான வீடியோ ஸ்கிரிப்ட். ம். அந்த புத்தகத்தோட பெயர் சித்த மருத்துவம். அதாவது அடைப்புக்குறிக்குள்ள உச்சை முதல் பாதம் வரை அனைத்து நோய்களுக்கும் வீட்டு வைத்திய முறைகள். ரொம்ப விரிவான தலைப்பு. ஆமா. இந்த புத்தகத்தை எழுதினவர் ஜட்ஜ் வி பலராமையா. இது காமன் ஃபாக்ஸ் வெளியீடாக வந்திருக்கக்கூடிய ஒரு 304 பக்கங்கள் கொண்ட மிக தரமான புத்தகம். 304 பக்கங்கள் பெரிய புத்தகம்தான். சாதாரண நோய்களுக்கு நீங்க உங்க வீட்லயே செய்யக்கூடிய சித்த மருத்துவ குறிப்புகளை இந்த நூல் ரொம்ப தெளிவா சொல்லுது. சரி, இத கொஞ்சம் விரிவா அலசுவோம். தாராளமா. இந்த சித்த மருத்துவம் அப்படிங்கிறது இப்போ சமீபத்துல இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல யூடியூப்லயோ வந்த ஏதோ ஒரு புது ட்ரெண்ட் கிடையாது இல்லையா? இல்ல கண்டிப்பா கிடையாது. இது பல நூற்றாண்டுகளாக இருந்து வர்ற பண்டைய தமிழர்களோட ஆரோக்கிய அறிவு. குறிப்பா சோழர் கால சித்தர்கள் எப்படி வீட்லயே கிடைக்கிற இயற்கை மூலிகைகளை கொண்டு நோய்களை குணமாக்குனாங்க அப்படிங்கிற தத்துவத்தை இந்த நூல் ரொம்ப எளிமையா விளக்குது. இதுல ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், இந்த சித்த மருத்துவம் அப்படிங்கிறது ஏதோ நோய் வந்த பிறகு அதை எப்படி அடிச்சு விரட்டுறதுன்னு யோசிக்கிற ஒரு சாதாரண மருத்துவ முறை மட்டும் கிடையாது. வேற என்னவா இருக்கு? இது ஒரு முழுமையான வாழ்க்கை அறிவியல். நாம வழக்கமா என்ன நினைப்போம்? காய்ச்சல் வருது, மாத்திரை போடுறோம், சரியாயிடுதுன்னு நினைப்போம். ஆமா, அதுதான் இப்ப வழக்கமா நடக்குது. ஆனா சித்தர்கள் அந்த புள்ளியிலிருந்து சிந்திக்கல. அவங்க நோய்க்கான அடிப்படை வேற தேடினாங்க. இந்த புக்ல ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதற்கான தற்காப்பு முறைகள் என்னென்ன அப்படிங்கிற ஆழமான புரிதலை வழங்குறது தான் இதோட மிகப்பெரிய சிறப்பு. ஓஹோ. உதாரணத்துக்கு உங்க உடம்பு ஒரு கோட்டைன்னு வச்சுக்கோங்க. எதிரி உள்ளே வந்த பிறகு சண்டை போடுறதை விட எதிரி உள்ளே நுழைய முடியாதபடி கோட்டைச் சுவரை எப்படி வலுவாக்குறதுன்னு கத்துக் கொடுக்கறதா இந்த தத்துவம். வாவ், அந்த கோட்டச்சுவர் ஒப்பீடு ரொம்ப நல்லா இருக்கு. நன்றி. ஆனா இத கேக்குற நீங்க ஒரு நிமிஷம் யோசிக்கலாம். அந்த காலத்துல சித்தர்கள் காட்டுல வாழ்ந்தாங்க. சுத்தமான காத்து, மூலிகை எல்லாம் ரொம்ப ஈஸியா கிடைச்சது. ஒரு நியாயமான சந்தேகம்தான். ஆமா. ஆனா இன்னைக்கு நாம அடுக்குமாடி குடியிருப்புகள்ல, மாசடைந்த நகரங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில அவங்களோட தத்துவம் நமக்கு எப்படி செட் ஆகும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். கண்டிப்பா பலருக்கும் தோணும். ஆனா இந்த நூல் அதுக்கான விடைய ரொம்ப அழகா நம்ம சமையலறையிலிருந்தே தொடங்குது. மெடிக்கல் ஷாப்பை தேடி போகாம வீட்லேயே ரொம்பவும் சிக்கனமான முறையில எளிய வீட்டு வைத்தியங்களை எப்படி செய்யலான்னு ஆசிரியர் பலராம ஐயா சொல்லியிருக்காரு. ஆமா, அது ரொம்ப முக்கியமான பகுதி. குறிப்பா சூரணங்கள் பத்தி ரொம்ப விரிவா பேசியிருக்காரு. நம்ம அன்றாட சமையலுக்கு பயன்படுத்துற கொத்தமல்லி, வெண்பூசணி மாதிரியான ரொம்ப சாதாரண பொருட்களை வச்சு சூரணங்கள் செய்யலான்னு சொல்லியிருக்காரு. எனக்கு படிக்கும்போதே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கொத்தமல்லிய நாம சும்மா ரசத்துல தூவிட்டு போயிடுவோம். ஆனா அத வச்சு ஒரு சூரணம் செஞ்சு செரிமான பிரச்சனைக்கு எப்படி பயன்படுத்தலான்னு அவரு கொடுத்திருக்கிற குறிப்புகள் ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு. அதுதான் இதோட சிறப்பே. கொத்தமல்லியோ வெண்பூசணியோ நமக்கு வெறும் காய்கறிகளாகவும் சுவையூட்டிகளாகவும் மட்டும்தான் தெரியுது. ஆமா,
நம்ம பார்வை அப்படி சுருங்கிடுச்சு. ஆனா ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில அதை வறுத்து சரியான விகிதத்துல சுக்கு, மிளகு மாதிரி மற்ற பொருட்களோடு கலந்து சூரணமாக்கும்போது அது நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றுற மாமருந்தா மாறுது. நம்பவே முடியல. வெண்பூசணியை எடுத்துக்கிட்டா அதுல நீர்ச்சத்து ரொம்ப அதிகம். உடம்போட சூட்டை தணிக்கக்கூடிய தன்மை அதுக்கு இயற்கையாவே இருக்கு. நீர்ச்சத்து அதிகம். அதை பக்குவப்படுத்தி சூரணமாக்கும்போது அது நம்ம குடல்ல இருக்கிற புண்களை ஆற்றும் வேலையை செய்து இது ஒரு சிறந்த தற்சார்பு பொருளாதாரம்னு கூட நாம சொல்லலாம். நிஜமாவே இது ஒரு பெரிய விஷயம்தான். சரி, சூரணங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த நூல்ல குறிப்பிடப்படுற இன்னொரு முக்கியமான வடிவம் லேகியம். ஆமா, லேகியம். நாம எல்லாரும் தீபாவளி லேகியம் சாப்பிட்டிருப்போம். ஆனா இந்த லேகியம்ங்கிறது என்ன? அது எப்படி வேலை செய்யுது? அது ஏன் அந்த பசை மாதிரி ஒரு திரவ வடிவத்துல இருக்கு? இத ரொம்ப தர்க்க ரீதியா நம்ம புரிஞ்சுக்கணும். லேகியம் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு ஒரு பவர் பேங்க் மாதிரி செயல்படுதுன்னு வச்சுக்கலாம். பவர் பேங்க் நல்ல உதாரணம். ஒரு சூரணத்தையோ அல்லது மூலிகையோ நாம அப்படியே சாப்பிடும்போது நம்ம உடம்பு அதில் இருக்கிற சத்துக்களை உறிஞ்சி எடுக்க கொஞ்சம் நேரம் ஆகும். சரி. ஆனா லேகியம் செய்யும்போது மூலிகைகளோட சாற்றை எடுத்து அதோட நெய், தேன், வெல்லம் இதெல்லாம் சேர்த்து ஒரு குறிப்பிட்ட பதத்துல காய்ச்சுவாங்க. இங்க தான் சயின்ஸ் இருக்கு. ஓ, இங்கதான் அறிவியலா? ஆமா, நெய்யும் தேனும் ஒரு மிகச்சிறந்த கடத்தியா செயல்படுது. அதாவது கேரியர். கடத்தி. மூலிகையோட மருத்துவ குணங்களை எந்தவிதமான சிதைவும் இல்லாம நேரடியா நம்ம உடம்போட உயிரணுக்களுக்கு உடனே கொண்டு போய் சேர்க்கிற வேலைய இந்த லேகியம் செய்யுது. ஓஹோ. அதனாலதான் உங்களுக்கு திடீர்னு பெரிய அளவுல சோர்வு ஏற்பட்டாலோ மூச்சு திணறல் மாதிரி இருந்தாலோ லேகியம் சாப்பிட்ட உடனே உங்களுக்கு அந்த உடனடி நிவாரணம் கிடைக்குது. ஒரு நிமிஷம், நான் இவ்ளோ நாளா லேகியத்துல இனிப்புக்காகவும் சீக்கிரம் கெட்டு போகாம இருக்கவும் தான் தேனும் நெய்யும் சேர்க்கறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா நீங்க சொல்றத பார்த்தா அந்த தேனுக்கும் நெய்க்கும் பின்னாடி ஒரு பெரிய அறிவியல் காரணமே இருக்கு இல்லையா? இது நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமான தகவல். ஆமா, இதை கேட்டுட்டு இருக்க உங்களுக்கும் இந்த மொமெண்ட் கண்டிப்பா வந்திருக்கும். இதே மாதிரி வெளிப்பூச்சுக்கான விஷயங்களையும் இந்த புக்ல விட்டு வைக்கல. ஆமா, தைலங்கள் பத்தி சொல்றீங்க. கரெக்ட். அதாவது உள்ளுக்கு சாப்பிடுறது மட்டும் இல்லாம மூலிகை எண்ணெயான தைலம் பற்றியும் ரொம்ப தெளிவா விளக்கியிருக்காங்க. குறிப்பா வயசானவங்களுக்கு ஏற்படுற உடல் வலி, மூட்டுகள்ல வீக்கமும் வலியும் ஏற்படும் வாதம், அப்புறம் தாங்க முடியாத தலைவலி, இதுக்கெல்லாம் மூலிகைகள் கலந்து தயாரிக்கப்படுற தைலத்தை தேய்த்து குணப்படுத்துற சூழ்நிலை சிகிச்சை முறையை பத்தி சொல்லியிருக்காங்க. வலி வந்த இடத்துல அப்படியே நேரடியாக பிரயோகித்து அந்த வலியை இழுத்து சரி செய்யும் முறை இது. ஆமா, நீங்க சொன்ன அந்த சூழ்நிலை சிகிச்சை அப்படிங்கிறது ரொம்ப துல்லியமான வார்த்தை. இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தோம்னா வலி அப்படிங்கிறது நம்ம உடம்பு கொடுக்கிற ஒரு அலாரம். ஓ, ஒரு அலாரம் சிக்னல். ஆமா, ஏதோ ஒரு தசை பிடிப்போ இல்ல மூட்டுவாதத்தோட தாக்கமோ ஏற்படும் போது அந்த குறிப்பிட்ட இடத்துல ரத்த ஓட்டம் தடைபடும். சரி. இந்த தைலங்கள் என்ன செய்யுதுன்னா மூலிகைகளோட வீரியம் அந்த எண்ணெயில நல்லா ஊறி இருக்கும். நாம அதை தேய்க்கும் போது தோலோட துளைகள் வழியா அந்த மருந்து உள்ளே ஊடுருவி நேரடியாக பாதிக்கப்பட்ட இடத்துல ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துது. ரத்த ஓட்டத்தை சீராக்குது. கரெக்ட். அந்த இடத்துல இருக்கிற இறுக்கத்தை தளர்த்துது. இதுதான் இந்த தைலங்களுக்கு பின்னால இருக்கிற அறிவியல். இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஏன்னா இந்த நூல் வெறும் சளி காய்ச்சலோட நின்னுடல, கொஞ்சம் நாள்பட்ட பிரச்சனைகளுக்கும் அதே சமயம் அன்றாடம் நம்ம அச்சுறுத்தும் சிறிய நோய்களுக்கும் இது அருமையான தீர்வு சொல்லுது. ஆமா, அன்றாட பிரச்சனைகள் பல இருக்கு. உதாரணமா சர்ம பிரச்சனைகளை எடுத்துக்குவோம். இன்னைக்கு நாம முகத்துல ஒரு சின்ன பரு வந்தா கூட ஆயிரக்கணக்குல செலவு பண்ணி ரசாயன கிரீம்களை வாங்கி பூசுறோம். உண்மைதான். ஆனா சருமத்தை காப்பதற்கான எளிய வழிகளை நம்ம வீட்ல இருக்கிற கற்றாழை, மஞ்சள் மாதிரி விஷயங்களை வச்சு எப்படி சமாளிக்கிறதுன்னு இந்த நூல் கூறுது. அதே போல இன்றைய காலகட்டத்துல ஐடி துறையில வேலை பார்க்குற பலருக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனை விவரிக்க முடியாத உடல் சோர்வு. காலையில எழுந்திருக்கும் போதே ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். இது ஒரு பெரிய உலகளாவிய பிரச்சனை இப்போ. ஆமா, இத நீக்க பழங்கள் மற்றும் பச்சை இலைகளின் சாறு எப்படி பயன்படுது அப்படிங்கிற வழிமுறைகளையும் இதுல ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான புள்ளி. ஏன்னா இன்னைக்கு நம்மளோட உணவு முறை முழுமையா மாறிடுச்சு. அந்த உடல் சோர்வு அப்படிங்கிறது பெரும்பாலும் நம்ம உடம்புல சேர்ற தேவையற்ற கழிவுகளால வர்றது. கழிவுகள்னால வருதா? ஆமா, இத நவீன அறிவியல்ல வளர்ச்சிதை மாற்ற கோளாறுன்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்போட வளர்ச்சிதை மாற்றத்தை சீராக்குறதுல இந்த பழங்களுக்கும் பச்சை இலைகளுக்கும் பெரிய பங்கு இருக்கு. ஓஹோ.
முருங்கை இலை, புதினா, கொத்தமல்லி மாதிரி நம்ம ஊர்ல மலிவா கிடைக்கிற பச்சை இலைகளை சாறு எடுத்து குடிக்கும்போது அது உடம்புல இருக்கிற நச்சுக்களை இயற்கையாவே வெளியேத்துது. ஆமா, டீடாக்ஸ் பண்றதுன்னு சொல்வாங்களே. கரெக்ட். ரத்தத்தை சுத்தப்படுத்துது. அதனாலதான் அந்த சோர்வு நீங்கி ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. கண்டிப்பா, அத நாமே பலமுறை உணர்ந்திருக்கோம். அந்த சின்ன நோய்களுக்கான சிகிச்சையை பத்தி பேசும்போது நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியே ஆகணும். என்னது அது? நீக்குவதற்கு நம்ம உள்ளூரிலேயே ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய கச்சக்காய் தூள், அந்த மருந்துகளை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கறத மூலத்துல மிக துல்லியமாக குறிப்பிட்டிருக்காங்க. கச்சக்காய் தூள். ஆமா. கச்சக்காய் தூள் எல்லாம் நம்ம தாத்தா பாட்டி காலத்துல சாதாரணமா பயன்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். அத லேசா மூக்குல உறிஞ்சும் போது அது சளிய முழுமையா வெளியே கொண்டு வந்துடும். ஆனா இன்னைக்கு பல பேருக்கு அப்படி ஒண்ணு இருக்கிறதே தெரியல. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. நம்ம ஊர் தட்பவெப்ப நிலைக்கு நம்ம மண்ணுல விளையிற பொருட்கள்லாம் மிக சிறந்த மருந்தா அமையும். ஆமா, அந்த கச்சக்காய் தூள் மூக்குல இருக்கிற சளி சவ்வுகளை தூண்டிவிட்டு உள்ள தேங்கி இருக்கிற சளிய தும்மல் வழியா வெளியேத்துற ஒரு இயற்கையான மெக்கானிசம் வச்சிருக்கு. மெக்கானிசம் கரெக்ட். ஆனா இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான விஷயத்த நாம பதிவு செஞ்சாகணும். இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் இது. சொல்லுங்க. இந்த நூல்ல பகிரப்பட்டிருக்கிற சித்த மருத்துவ குறிப்புகளும் வீட்டு வைத்திய முறைகளும் பல நூற்றாண்டுகளாக மரபு வழியா சித்தர்கள் பரிந்துரைத்தவை மட்டுமே. இவை நவீன ஆய்வகங்கள்ல பரிசோதிக்கப்பட்ட வீரியமான ரசாயன மருந்துகள் கிடையாது. ஆமாம், இந்த சந்தேகம் எனக்கும் இருந்தது. அப்போ இத நாங்க கண்ணு மூடிட்டு எல்லா நோய்க்கும் பயன்படுத்தலாமான்னு நீங்க அதாவது கேட்பவர்கள் கேட்கலாம். அதுதான் இல்ல. ஒருவருக்கு நோய் தீவிரமா இருந்தாலோ, நாள்பட்ட பெரிய வியாதிகள் இருந்தாலோ, அல்லது ஒரு சீரான மருத்துவ சிகிச்சை தேவைப்பட்டாலோ அவங்க கட்டாயம் ஒரு அரசு பதிவு பெற்ற மருத்துவரை அணுகுவதுதான் சிறந்தது. ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிக்கை இது. ஆமா. இது அந்த நூலோட மூலத்திலேயே ரொம்ப தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அறிவுரை. நாம இத எந்த சார்பு நிலையும் எடுக்காம இருக்கிறபடியே புரிஞ்சுக்கணும். கரெக்ட். இந்த வீட்டு வைத்தியங்கள் எல்லாம் ஆரம்பகட்ட நோய்களுக்கும் சின்ன சின்ன உபாதிகளுக்கும் நோய் வராம தடுப்பதற்கான தற்காப்புக்கும் மட்டுமே பயன்படும் வழிகாட்டிகள். இத ஒரு மாற்று மருத்துவமா நினைக்காம துணை மருத்துவமா அல்லது தற்காப்பு முறையா எடுத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். ரொம்ப தெளிவான அவசியமான விளக்கம். எந்த ஒரு விஷயத்தையுமே அதற்கான புரிதலோடு அணுகுவதுதான் சரி. ஆமா. அப்போ இதெல்லாமே நமக்கு உணர்த்துவது என்ன? 300 பக்கங்களுக்கு மேல இவ்வளவு மூலிகைகள், சூரணங்கள், தைலங்கள், சாறுகள்னு ரொம்ப விரிவா விளக்குற அந்த நூல் ஒட்டுமொத்தமா நமக்கு என்ன தத்துவத்தை சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுது? ஒரு சாதாரண மனிதனா இதிலிருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்? ஒட்டுமொத்த தத்துவமும் வருமுன் காப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல தான் அடங்கி இருக்கு. வருமுன் காப்போம். நோய் வந்த பிறகு அல்லாடுறதுக்கு பதிலா நோய் வராம இருக்க என்னென்ன வாழ்க்கை முறை மாற்றங்களை நம்ம செய்யணும்னு இது ஆழமா விளக்குது. நம்ம சுவாசிக்கும் சுத்தமான சூழல், நல்ல உணவு பழக்கம் ஆகியவை எவ்வளவு முக்கியம்னு இந்த நூல் எடுத்துரைக்குது. சரி, குறிப்பா இதுல சொல்லப்பட்டிருக்கிற சிறுதானிய பராமரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை மாதிரி சிறுதானியங்களை நாம எப்படி நம்ம உணவுல சேர்த்துக்கணும்னு விரிவா பேசியிருக்கார் ஆசிரியர். இத நான் கொஞ்சம் விளக்க விரும்புறேன். ஏன்னா இன்னைக்கு நம்மளோட உணவு முழுக்க முழுக்க அரிசியையும் கோதுமையும் மட்டுமே நம்பி இருக்கு. ஆமா, 2 தான். இது உடம்புல சக்கரை அளவை உடனே அதிகப்படுத்துது. ஆனா நீங்க சொல்ற அந்த சிறுதானியங்கள் அப்படி வேலை செய்யறதில்ல, சரியா? சரியா சொன்னீங்க. சிறுதானியங்கள்ல நார்ச்சத்து ரொம்ப அதிகம். அது நம்ம உடம்புல சர்க்கரை அளவை ரொம்ப மெதுவா ஏத்தும். மெதுவா ஏத்தும். அது மட்டும் இல்லாம அதுல இரும்பு சத்து, கால்சியம் மாதிரி நுண்ணூட்ட சத்துக்கள் நிறைய இருக்கு. நம்ம முன்னோர்கள் பல 100 வருஷங்களா முளைக்க முடிஞ்சதுக்கும் இரும்பு மாதிரி உடம்போட வாழ்ந்ததற்கும் இந்த சிறுதானியங்கள் தான் காரணம். நிசமா? அதோட சேர்த்து நம்ம என்னென்ன தவிர்க்கணும், நம்ம தூக்கத்தோட சுழற்சி எப்படி இருக்கணும், உடம்புக்கு தேவையான உடற்பயிற்சி எந்த அளவுக்கு அவசியம் அப்படிங்கறது இந்த நூல் பேசுது. ஆமா. சுருக்கமா சொல்லப்போனா நீங்க சாப்பிடுற உணவு, உங்க வீட்டு சூழல், உங்க உடற்பயிற்சி, இது 3ம் சரியா இருந்தா உங்க உடம்பே ஒரு மிகச்சிறந்த மருத்துவனா மாதிரி உங்களை காப்பாத்தும் அப்படிங்கறத தான் இது ஆணித்தரமா உணர்த்துது. இது கேட்கவே ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. குறிப்பா இன்னைக்கு இருக்கிற புதிய தலைமுறைக்கு, இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த சித்த மருத்துவம் ஒரு மிகச்சிறந்த அறிமுகமா இருக்குன்னு தான் சொல்லணும். நிச்சயமா. ஏன்னா நம்மில் பல பேர் உடம்புல ஒரு சின்ன வலி வந்த உடனே இன்டர்நெட்ல போய் நோயோட அறிகுறிகளை தேடி நமக்கு பெரிய வியாதி வந்துருச்சோன்னு பயந்து போய் உட்கார்ந்திருக்கோம். ஆமா, சைபர் காண்ட்ரியான்னு சொல்லுவாங்க அத. ஆமா. ஆனா இந்த சாதாரண வீட்டு நோய்களுக்கு எவ்வளவு எளிதான வழிமுறைகள் நம்ம சமையலறையிலே இருக்கு. நம்ம சுற்றியுள்ள மூலிகைகளை தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியம்.
எல்லாவற்றிற்கும் மேலாக நோயை தடுக்கும் தற்காப்பு சிகிச்சையோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத இந்த நூல் நமக்கு மிக சுலபமாக புரிய வைக்குது. ரொம்ப அழகா தொகுத்து சொன்னீங்க. நன்றி. இந்த எளிய பழமையான தமிழ் மருத்துவ அறிவு நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் ஆரோக்கியமான எதிர்காலத்துக்கும் எவ்ளோ தேவையானது அப்படிங்கறத நாம கண்டிப்பா உணர்ந்துக்கணும். முற்றிலுமா உண்மை. நீங்க சொல்ற மாதிரி நம்ம சுற்றியுள்ள தாவரங்களையும் வீட்ல இருக்கிற சமையலறை பொருட்களையும் வெறும் பொருட்களா மட்டும் பார்க்காம அதை நம்ம உயிர்காக்கும் நண்பர்களா பார்க்க தொடங்குற ஒரு புதிய பார்வையையும் பொறுப்பையும் அந்த நூல் நமக்கு கொடுக்குது. இது ஒவ்வொரு வீட்லயும் இருக்க வேண்டிய ஒரு கையேடு. சரி, நாம இந்த ஆழமான தேடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். சுருக்கமா சொல்லப்போனா ஜட்ஜ் வி. பலராமையா எழுதியிருக்கிற இந்த சித்த மருத்துவ நூல் சாதாரண வீட்டு நோய்களுக்கு உடனே மருந்து வாங்க ஓடாம நாமே எப்படி கொத்தமல்லி, வெண்பூசணி, கச்சக்காய்த்தூள் மாதிரியான பொருட்களை கையாள்வது, லேகியம் மற்றும் தைலங்கள் வழியா எப்படி தீர்வு காண்பது மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக சிறுதானிய உணவு பழக்கம், நல்ல தூக்கம், உடற்பயிற்சி மூலம் நோய்களை எப்படி வராம தடுப்பது அப்படிங்கிறது ஒரு முழுமையான தொகுப்பா நமக்கு வழங்கியிருக்கு. ஆமா, இந்த அலசல் மூலமா உங்களுக்கும் நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். ஆமாம். இந்த அறிவை நாம வெறும் தகவலை மட்டும் கடந்து போகாம ஒரு சரியான புரிதலோடு எச்சரிக்கையோடு நம்ம வீடுகள்ல சின்ன சின்ன அளவுல பயன்படுத்தி பார்க்கணும். இயற்கையோடு இணைந்த வாழ்வு தான் எப்பவுமே ஒரு நிரந்தர ஆரோக்கியத்தை தரும். உங்களுடைய இந்த ஆழமான பகுப்பாய்விற்கும் தெளிவான விளக்கங்களுக்கும் ரொம்ப நன்றி. மேலும் எங்களுடைய இந்த சுவாரஸ்யமான ஆழமான தேடல்ல தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி முழுமையா இணைந்திருந்த உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த தகவல்களை உங்க வீட்ல தேவைப்படும்போது பயன்படுத்தி பாருங்க. எப்பவும் ஆரோக்கியமா இருங்க. கடைசியா விடைபெறுவதற்கு முன் இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒவ்வொருவரும் தனிமையில சிந்தித்து பார்க்கறதுக்கான ஒரு ஆழமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. நமது முன்னோர்கள் எந்த நவீன லேபும் இல்லாத அந்த காலத்துல வெறும் வீட்டு சமையலறை பொருட்களையும் கொள்ளைப்புறத்து செடிகளையும் மட்டுமே வச்சு இவ்வளவு பெரிய நுட்பமான மருத்துவ கட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வீட்டு தோட்டத்திலோ அல்லது பால்கனியில் இருக்கிற தொட்டிகளிலோ நவீன அறிவியலால் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படாத எத்தனை மருத்துவ அற்புதங்கள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஆழமா சிந்தியுங்கள். உங்களை சுற்றி இருக்கிற இயற்கையை கூர்ந்து கவனியுங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான ஆழமான அலசல்ல நாம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.